வணக்கம். நான் உங்கள் போலி. இன்றைக்கி வந்து ஃப்ளம்பிங் வேலையை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே போட்ட வீடியோ தான் இது. அதோட தொடர்ச்சி வீடியோ தான். ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், லிங்க்கு கொடுக்குறேன். அதோட கண்டினியூ வீடியோ தான். இப்போ அடிஷ்னலாக ஜாமான் வளர்க்குற இந்த வீட்டில் வந்து ஜாமான் வளர்க்குற ஏரியாவுக்கு டேப் 2 கேட்டிருக்காங்க. ப்ளஸ் வேஸ்ட் வாட்டர் லைனை கனெக்ட் பண்ணுறது. ஏற்கனவே இந்த லைன் தான் கனெக்ட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தா அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். இப்போ வந்து அடிஷ்னலாக இங்கே 2 டேப்பு கேட்டிருக்காங்க. கார்பரேஷன் வாட்டர் 1, டேங்க் வாட்டர் 1 கேட்டிருக்காங்க. இது கிளாம்பு தான் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒட்ட வேண்டியதான். இப்போ இது வந்து கட்டை கட்டியிருக்காங்க. ஏற்கனவே இந்த கனெக்ஷன் பண்ணுறது எப்படின்னு காட்டிட்டு இருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள், நான் லிங்க்கு கொடுக்குறேன். இது வந்து பைப்பு வந்ததுனால இப்போ டீ போட்டு 45 போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். பெண்ட் பண்ண முடியாத கண்டிஷனில். இது ஏற்கனவே கொத்தனார் தான் தூக்கி விட்டது. ரெயின் வாட்டர் பைப்பு எல்லாம் தரையில் போடுறதுக்காக தூக்கி விட்டாங்க. இந்த சந்தில் பைப் லைன் இருந்துச்சு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மேலே அடித்தாச்சு ஃபுல்லாக. கீழே இருந்துச்சு இடஞ்சலாக இருக்குதுன்னு இப்போ மேலே அடித்தாச்சு ஃபுல்லாக. அதுவும் ரெயின் வாட்ரு வேஸ்ட் வாட்ரு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி போட்டாச்சு இதுலையே. இப்போ அடிஷ்னலாக இங்கே ஜாமான் வளர்க்குறது கேட்டுருக்காங்க. இப்போ ஒர்க்கு மெனக்கெட்டு போவோம். ஏன்னா முன்னாடியே இதுமாரி கேட்டிருந்தால் நாங்கள் டீ போட்டு இதுட்டு வேஸ்ட் வாட்டர் லைன் வச்சுருப்போம். இப்போ தான் புதுசாக கட்டை கேட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு தளம் போடுறாங்க. இது கொத்தனார் தூக்கிட்டு வந்ததால எண்டுக்கு போட்டு டம்மி பண்ணியாச்சு. அடிஷ்னலாக அவங்க தூக்கி விட்ருக்காங்க. ப்ளஸ் இதை 45 போட்டு இந்த ரெயின் வாட்ரு ப்ளஸ் வேஸ்ட் வாட்ரு சேர்ந்துருக்கோம். அந்த லிங்க்கு கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். இதில் 45 போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு ஃபுல்லாக. இங்கே வந்து 2 டேப்பு கேட்டிருக்காங்க. அதனால் கார்பரேஷன் வாட்டர் வர டைம் கரெக்டாக இருக்கிறதுனால இதை ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டாக டீ மட்டத்துக்கு கரெக்டாக இதுமாரி அறுத்தாச்சு. 2 கிளாம்பு கட்டினா தான் அடிஷ்னலாக நம்ம இழுத்து ஓட்டுறதுக்கு வாட்டமாக இருக்கும். இப்போ இதை சால்வெண்ட் வச்சு ஒட்டி ஆகுது. ஒட்டிட்டு இந்த உளியை எடுத்துகிட்டு நம்ம செவுத்தில் நினச்சி பார்த்தாலே மட்டம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு ஒட்டுறதுக்காக நம்ம என்ன செய்யணும், சால்வெண்ட் டபுள் சைடு தடவிட்டு அந்தாண்ட அடிஷ்னலாக கிளாம்பு நம்ம கழட்டி வச்சுருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம இழுத்து ஓட்டுறதுக்கு. இந்த அளவுக்கு இழுத்து ஓட்டுற அளவுக்கு கிளாம்பு கழட்டிட்டு இந்த மட்டத்துக்கு வச்சுட்டு ஒட்டிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக இப்போ ஒட்டியாச்சு. இப்போ ஸ்ப்ளிட் லெவலில் பார்த்து நம்ம கிளாம்பு அடிச்சிட வேண்டியதான். இப்போ கிளாம்பு பேக்கிங் பண்ணியாச்சு கரெக்டாக. கிளாம்பு ஹோல்ஸ் பெருசாக இருந்தனால பக்கத்தில் அடிச்சாகுது. இதில் வந்து ஹைட்டு கரெக்டாக கார்பரேஷன் 2 அடி 2.25 வச்சா கரெக்டாக இருக்கும். 2 அடி வச்சா ஏன்னா ஸ்டெப்புக்காக வாட்டம் வைப்பாங்க. இது அவுட்ரில் இருக்கிறதுனால த்ரெட் எல்போ பிவிசிலே போட்டுக்கலாம். 3/4 கர த்ரெட் எல்போ. இப்போ போட்டு டேப்பு வாங்குறப்ப கன்சீல் பண்ணுற டேப்பு தான் முறுக்கிறப்ப இது முறுக்கிக்கலாம்னு சொல்லிட்டு டம்மி பண்ணி வச்சிச்சு. தலையில் ஒரு கிளாம்பு போட்டாச்சு. இப்போ இது பைப் லைனை ஷார்ட்டாக போடுறதுனால நம்ம வந்து டீ போட்டு அதுக்கேற்ற மாதிரி 45 போடணும். ஃபஸ்ட்டு டீயை ஒட்டிடக்கூடாது. நம்ம அந்த மட்டத்துக்கு பைப் லைனை அறுத்துட்டு சொருவி ரெடியாக வச்சுக்க வேண்டியதான். இப்போ சொருவிட்டு அந்த எள்ளு போட்டு பக்கத்தில் எள்ளு போட்டு அது 45 போட்டு இப்படி திருப்பி இருக்கும். ஏன்னா ஷார்ட்டாக இருக்குது பைப்பு, அதனால் டீயிலே நம்ம கொண்டு வந்துட்டோம். இல்லைன்னா டீயே அடுத்தது இன்னொரு 45 போட்டு அடுத்து எள்ளு போட்டு தான் 45 போடுவோம். இப்போ இந்த வேஸ்ட் வாட்டர் லைனை கனெக்ட் பண்ணணும் நம்ம. ஏன்னா நீங்கள் ஜாமான் கழுவுற தண்ணி எல்லாமே போடணுன்னா இந்த 2 கல் எடுத்துகிட்டு இதில் ஃபஸ்ட்டு பைப் லைன் டீ போடணும் நம்ம. இந்த பைப்பை இதோட அறுத்துட்டு இந்த ஜாயிண்ட் கப்ளிங் மட்டும் அறுத்துட வேண்டியதான். இதில் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா ஈஸியாக போட்டுருக்கலாம். இப்போ ஒர்க்கு கொஞ்சம் வளர்த்திட்டு போகுது பாருங்கள். முன்னாடியே ஏதாச்சும் ஜாமான் கழுவுறது டேப் என்னென்ன வேணும் எல்லாத்தையும் கிளியராக சொல்லிவிட்டா இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இப்போ இங்கே ஒரு ஜாயிண்ட் கப்ளிங் போட்டு ஜாயிண்ட் பைப்பு போட்டு இதில் ஒட்டியாச்சு. இப்போ டீயும் ஒட்டியாச்சு ஃபுல்லாக. ஏன்னா மேலே இருந்து ஸ்ட்ரைட்டாக வர்றதுனால இப்போ தான் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ஒரு 45 ஜாயிண்ட் கப்ளிங் போட்டு ஒரு 45 போட்டாச்சு. நம்ம இந்த பைப்பு ஃபிட்டிங் இருக்குது பாருங்கள். எல்போ அறுத்த எல்போ வந்து இதில் வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதில் ஒட்டிட்டு செவத்துலேருந்து ஒரு 5 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். நம்ம இந்த எல்போ ஃபிட்டிங் இல்லைன்னா வீணாக போயிடும். நம்ம இந்த பில்டிங் யூஸ் பண்ண முடியாது. இப்போ சால்வெண்ட் தள்ளி ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ இது ஸ்ட்ரைட்டாக இருக்குதான்னு பார்த்துக்க வேண்டியதான். இப்போ 3 இன்ச்சு ஜாலி போட்டுக்கலாம். கட்டை இந்த சைடு இது வழியாக ஃபுல்லாக பூசிடுவாங்க. கட்டை இந்த சைடு வந்துடும். இதுலேருந்து ஒரு 45 போட்டு செவத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. வேஸ்ட் வாட்டர்னால் ஏற்கனவே பைப் லைனை போட்டு முடிச்சுட்டாங்க. இது டேப்பு ஃபிட் பண்ணுற வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி.